நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமா முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்த்தோம்னா பேரலா வேற ஒரு பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொஃபைல்ல நீங்க போறீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க அந்த ஜாப்ல போக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய growth ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்க இதையெல்லாம் வந்து மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். பேரலா ஒண்ணு பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த டைம்க்கு நீங்க அங்க போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் இன்டர்வியூல கூட கேட்கும்போது சொல்லுவாங்க, இது மாதிரி வச்சுன்னா ஷாப் வச்சிருக்கேன், அங்க போய் உட்காந்துருப்பேன், இல்ல எங்க ரிலேஷன் பாத்துக்கிறாரு நான் கூட போய் உட்காந்துருப்பேன் அப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து இன்டர்வியூஸ் வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாது. எக்ஸிகூட்டிவ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்ப்ளாயி மாதிரி கிடையாது. they want the employees in the round the clock. அட்லீஸ்ட் போன் கால்லையாவது அவர் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்றது, அந்த இன்னொரு ஒர்க்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிலேயே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளோசிங் டைம்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான க்ளோசிங் இருக்காது. இத மாதிரி சில பிரச்சனைகள் வந்து உருவாகும். முழுக்க முழுக்க அந்த ஜாப்லயே போக்கஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம்ல யூ வில் டெஃபினெட்லி ரீச் ரீசனபிள் ஹைட். அந்த 5 இயர்ஸ் வந்து முழுக்க முழுக்க நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற இன்டர்னல் விஷயங்களை நிறைய நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அடுத்தடுத்து நீங்க மேல மேல போயிட்டே இருக்கலாம். அப்படி எல்லாம் பேரலா நம்ம ரன் பண்ணும்போது பிசினஸ்லயும் போக்கஸ் பண்ண முடியாது, இங்கேயும் போக்கஸ் பண்ண முடியாது. இங்க இருக்கும்போது அதை நினைச்சிட்டு இருப்போம், அங்க இருக்கும்போது இதை நினைச்சிட்டு இருப்போம். அப்படி வந்து ப்ரொஃபைல் கொலாப்ஸ் ஆகி இதையும் விட்டு அதையும் விட்டு அப்புறம் ரொம்ப கம்மியான சேலரி ஏதாவது ஜாப் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு போற கேண்டிடேட்ஸையும் நம்ம பாக்குறோம். ஒரு ப்ரொஃபஷன் ஒண்ணு எடுத்தீங்கன்னா அதுல ஃபுல் டைமா போக்கஸ் பண்ணி மேல வர்றது நல்ல விஷயம்.